என் பிள்ளையும் தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. ஆ ஏதோ உயிர் இருந்தால் இங்கே காப்பாற்றிருக்கலாம்ல. அவன் ஃப்ரெண்டு முஷ்ரஃப் தான் பேசினான். இது நேரத்தில் முஷ்ரஃப் எடுக்கிறான்னு என்ன பண்ண. ஹலோ சொல்லு முஷ்ரஃப் அப்படின்னு. ஆண்டி ஆண்டி எங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆண்டி நித்தினுங்க. குழந்தைக்கு கை கால் அடிபட்டுருந்தா பரவாயில்ல, எந்த ஹாஸ்பிட்டலடா இருக்கான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, என் குழந்தை உயிரோட இருக்கான்லடா அப்படிதான் கேட்குறேன். ஏன்னோ தெரியல, ஏன்னா அவன் சொன்ன விதத்தில் எனக்கு பயம் வந்தது. ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, நீங்கள் வாங்க ஆண்டினா முஸ்ரஃப் எதாக இருந்தாலும் சொல்லிடுறேன், என் குழந்தை நல்லா இருக்கு. உடனே அவன் பக்கத்தில் இருக்க பப்ளிக் ஒருத்தர்கிட்ட காலை குத்துட்டு அவர் பேசுகிறார். உடனே அது இன்னும் எனக்கு பயத்தை உண்டு பண்ணிச்சு. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கம்மா, சரி என் குழந்தை நல்லா, நீங்கள் வாங்கம்மா வாங்கம்மான்னு கட் பண்ணிட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க. நானும் என் பொண்ணு வண்டி எடுத்துட்டு சந்தா அங்கே போனா என் பிள்ளைய கையில் வச்சுட்டு அழுதுட்டு கூட சேர்ந்து எனக்கு அபிஷேக் அடிபட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் வந்தால் இந்த பையன் டாக்டர் என்ன சொன்னார், கண்ணிமை தெரிஞ்சிச்சு, காதுலேருந்து இதாகிடுச்சு. நான் இசிஜி மட்டும் செக் பண்ணேன். பார்த்தா என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து சரி கடவுளை ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாராட்டுக்கு, நமக்குள்ளே உயிர் வந்துடும். நான் பார்த்தா முடிஞ்சிச்சு. பக்கத்தில் அபிஷேக் படுத்து கிடக்குறான், அடிபட்டுட்டு குழந்த அலையெல்லாம் மண்டை இதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கார்டு போயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸில் அவனை கூப்பிட்டு வந்துக்கிறாங்கல்ல. என் பிள்ளையும் தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. ஏதோ உயிர் இருந்தால் இங்கே காப்பாற்றிருக்கலாம்ல. அவன் செத்துட்டா நீ இசிஜி வைக்கிறேன்னு சொல்கிறார் டாக்டரு. அவன் வரும்போதே கூட்டு வந்தால் கொஞ்சம் காப்பாற்றி வச்சு வந்துருக்கலாம்ல. நீங்களே டிசைட் பண்ணி பிள்ளை அங்கே விட்டு வந்துட்டு அப்பா அம்மா வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வேன் வருது, நாங்கள் அதில் ஏறிட்டு வந்து நாங்களே கூட்டிட்டு வந்து குத்து அந்த குழந்தை ஏற்றுனீங்களே, இருக்கோ இல்லையோ தூக்கி போட்டு வரலாம்ல. வந்தீங்க வந்து இவங்க சொன்னா கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்ட் டைம் கூப்பிட்டு வந்துட்டாங்க, காப்பாற்ற முடியலன்னு கூட நினச்சிருப்போம்ல. எங்களை கதற விட்டு நாங்களே வந்து எங்ககிட்டே சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பையன் அவனும் பாவம் குழந்தை அடிபட்டு, இந்த மாதிரி என் பிள்ளையும் எதனா ஒரு அடிபட்டு உயிர் மட்டும் வச்சு குத்துருந்தா கூட என் குழந்தைய நான் காப்பாற்றிருப்பேன்.